அந்த பட்டா கொடுத்ததெல்லாம் 4 வருஷம் ஆச்சுங்க. ம். ஆனால் ஒன்றுமே யாரும் கண்டுக்கிறதுல தெரியல. என்னமோ ஒரு கூட்டத்துக்கு வந்தவங்க அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து எனக்கு இந்த வீடே கட்டி கொடுக்க வேண்டும். அப்போ ஐயா சாலினி ஐயாவுக்கு அந்த லெட்டர் போயிருக்கும் இருக்கு. இப்போ வீடு கட்டி தரமுண்டு 2 சென்ட் 3 சென்ட்டாக இருந்தது 2 சென்ட் தாரமுண்டு பட்டாவும் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. வீடு கட்டி தாரமுண்டு சாலினி ஐயாவுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. போதை பொருளே இல்லாமல் ஆக்கணும். நீங்கள் கேட்டு போய் சும்மா விடக்கூடாது. கடையெல்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் எடுக்க சொல்லணும். போதையே இருக்கக்கூடாது. இந்த இங்கெல்லாம் கந்து வச்சு பானை அடவு வைக்கிறது, சங்கிலி அடவு வைக்கிறது, அதெல்லாம் இப்போ இல்லாமல் தானே களஞ்சியத்திலே சேமிக்க சொல்லி நல்லபடியாக அவங்க வறுமையை விட்டு வெளியே கொண்டாந்துருக்கேன். அது மாதிரி இன்னமும் வர்ற சந்ததியை நல்லா இருக்கணும்னு என்னுடைய ஆசை, என்னோட குறிக்கோள். கந்து வச்சு இல்லாமல் ஒழிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கந்து வச்சு இந்த வறுமையை விட்டு வெளியே அந்த கந்து வச்சு குடிக்காமல் இருக்கிற ஆள் வெளியே அந்த மேடையில் பேசுவாங்க. இந்த அம்மா என் ஒய்ஃபு களஞ்சியத்தில் சேர்ந்து இந்த குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் குடிக்காமல் இருந்து நல்லா இருக்கு என் குடும்பம், என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, என் பிள்ளைகளை நல்லா பாதுகாக்கிறதுன்னு சொல்லி பேசுவாங்க. திருந்தாதவங்க இன்னும் திருந்தாமத்தே இருக்காங்க. அதை எல்லாரும் திருந்ததை கடை இல்லாமல் ஒழிச்சா எல்லாரும் திருந்துவாங்க. அங்கே ரோடே 4 வட்டம் போட்டிருக்கேன். இந்த ரோடு பஸ்ஸு 4 வட்டம் வந்துருக்கு. இப்போ 1 வட்டம் கூட வர்றது கடைசாக இருக்குது. சொசைட்டி கொண்டாந்துருக்கேன். அங்கே இருந்த சொசைட்டி மாத்தூரில் பால்வாடி மாவு வாங்கியாந்து இங்கே கொண்டாந்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு. பால்வாடி கட்டினேன். அதை நல்லா கட்டாமல் இப்போ இழுத்து கட்டுறாங்க. இந்த வாடகைக்கு விட்டுருக்காங்க. பால்வாடி சிமெண்ட் ரோடு போட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பூரா நோட்டு புஸ்தகம் பையெல்லாம் வாங்கி கொடுத்து, அந்த பள்ளிக்கூடத்துக்கு பீரல் வாங்கி கொடுத்து, சேர் வாங்கி கொடுத்து, அங்கே காட்டில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 10,000 வாங்கி கொடுத்து, நிறையா காட்டில் இடம் வாங்கி கொடுத்தீங்க. ஒரு ஆளுக்கு 2 சென்ட் காட்டில் இடம் வாங்கி கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு பால் மாடு அழகர் கோயிலில் பால் மாட்டு வாங்கி நிறையா கொடுத்துருச்சு. நம்பர் பிரகாரம் அழகர் கோயிலில் கரண்டி எங்கெங்கே இருக்கோ அங்கே பூரா வாங்கி கொடுத்து, இப்போ தான் மாடு வாங்குறது மாடு கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அழகர் கோயிலில் நிறையா வேலை பார்த்துருக்கு சார். கம்மாயெல்லாம் குத்த எடுத்து மீன் பிடிச்சி ஹைகோர்ட் வரைக்கும் போய் வந்து. எதுவும் கோரிக்கை இருக்கா உங்களுக்கு? இன்னும் என்ன என்னால் முடியலை, என்ன கோரிக்கை இருந்தாலும் அவங்க பார்க்கட்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.